ஹலோ மக்களே, டே 6 இன்றைக்கி வெயிட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்து ஆரம்பிக்கலாம். கருவேப்பிலையும் நெல்லிக்காய் இது ரெண்டும் போட்ட ஜூஸ். ஓகேவா? காலைல எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலை மாட்டுக்கு தண்ணி காட்டுறது. அது மாதிரி எனக்கு காலை எழுந்தோடனே நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும். குடித்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன், எவ்வளோ நாள் கழித்து குடிக்கிறேனோ அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியும் குடித்து பேனு கிடக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே செட் ஆகாது. சரியா? முடியாமல் போயிடும். இது வந்து நல்லா ஃபேட் வந்து பேர்ன் பண்ணும். டீடாக்ஸ்டின் எத்தனை நாள்? 6th டே ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து குடித்ததுக்கப்புறம் எத்தனை நாள் கழித்து அதை குடிக்கிறேன்னு கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நான் அதை குடிக்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரியும். அதனால சொல்கிறேன். சரியா? கொஞ்சம் வந்து கெவினில் வேணும். வா. என் பசங்க ஃபாஸ்ட்டாக குடிச்சிடுவாங்க. குட்டையா இருக்க இரு. இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிச்சதுக்கப்புறம் டீ காஃபிலாம் குடிக்க வேண்டாம். 1 மணி நேரம் கழித்து சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 2 இட்லி, அதுக்கு வந்து சுரக்காய் போட்டு பருப்பு செஞ்சுருந்தேன். ஸோ அதை வச்சு சாப்பிட்டாச்சு. ஏன்னா இன்றைக்கி மார்னிங் என்னால் எதுவும் ஸ்பெஷலாக செய்ய முடியல. வச்சுட்டு போயிட்டேன். நான் பாட்டுக்கு உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா வெடிச்சிருச்சு. வெடித்து ஒயிட்டு தனியாக, எல்லோ முட்டை தனியாக பிஞ்சு இது மாதிரி வந்துடுச்சு. நல்ல வேலை, ரொம்ப அடி பிடிக்கிற சவுண்டு. அந்த முட்டை வெடிச்சிருக்கு பாருங்கள். இது பாருங்கள், வெடிச்சிருக்கு. நான் என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு ஓடி வந்தால் முட்டை போச்சா. 24/7 ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிகிட்டே இருக்கும். வெடிச்சிருச்சு முட்டை. உள்ளே உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். டப்புன்னு ஒரு சவுண்டு. பார்த்தா ஒயிட்டு தனியாக மஞ்சள் தனியாக பிடிச்சு நிற்கிது. எக் ஆம்லேட் போட்டு சாப்பிடுவேன். வேறு வழி இல்லை, பசிக்குது. என்னான்னு தெரில, திடீர்னு சிக்கன் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. பட் வந்து வீட்டில் எல்லாமே இருக்கா. சரி, அதனால் எதுக்கு, நாளைக்கு கூட ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ தான் வீட்டில் தனியாக இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு கிடப்பேன். தேவையான ஆணியாக இருக்காது, தேவையில்லாத ஆணியாக தான் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்களா வெயிட்டு? ஷாக் ஆகிட்டேன் நான். 53.45 காட்டுச்சா. என்ன நேற்று தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறேன். எல்லாம் ப்ராப்பர் டயட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. உடனே ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஐயோ வெயிட்டு கம்மியாகலை, டக்குன்னு அதிகமாகிடுச்சு அப்படின்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது. நாளைக்கு கம்மியாக காட்டும். அதனால் அதை பற்றிலாம் ஒரி பண்ண மாட்டேன். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இருக்கிற டைம்லேயே வந்து வெயிட்டு திடீர்னு அதிகமாகிடுச்சு அப்படின்னு காட்டுச்சுன்னா ஃபீல் பண்ணவே மாட்டேன். இதில் வந்து வெறும் டயட்டு தானே ஃபாலோ பண்ணுறேன். அதனால் நோ ப்ராப்ளம். ஆம்லேட், ஒரே ஒரு முட்டையை போட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிட வேண்டியது. கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணுறேன், கஷ்டப்பட்டு வீடியோஸ் மேக் பண்ணுறேன். உங்களுக்காக தான் டெய்லியும் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதனால் பார்த்து லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், ஹைப் கொடுக்குறவங்க ஹைப் கொடுங்க. ஹைப் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா நான் வந்து இந்த ஒரு சில தேவையில்லாத இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் எது பண்ணால் நல்லது, எது பண்ணால் வந்து அன்ஹெல்தி, எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே ஃபாலோ பண்ணுற மாதிரி, வீட்டிலே பண்ணுற மாதிரி தான் ஃபுட்டு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அது ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? காலையிலேருந்து எனக்கு இன்னொரு தடவை டீ போட்டு குடி அப்படின்னு மைண்டு சொல்லிகிட்டே இருக்குது. ஆனால் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா காலையில் நான் போட்ட டீ நல்லாவே இல்லை.
கேவலமாக இருந்துச்சு. எனக்கு இந்த சுகர் நிறைய ஆயிடுச்சுனாலே பிடிக்காதா, அதனால் சரின்ட்டு சும்மா 1/2 டம்ளர் மட்டும் குடிச்சிட்டு வச்சுட்டேன். கரெக்டாக ப்ராப்பரான டீ போட்டு குடிச்சிட்டேன்னு வைங்களா, அதை பற்றி யோசிக்க மாட்டேன். இந்த டேஸ்ட் வரலையா, அதனால குஷ்டமாக இருக்கு எனக்கு. ஓகே, போய் சாப்பிட்றேன். உட்காந்து சாப்பிடுவோம் கைஸ். எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆன் ஆகிருக்குல்ல, அது லைட்டாக ஊறுகாய். ஆக்சுவலாக ஊறுகாய் வச்சு சாப்பிடக்கூடாது, அதனால் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இந்த பருப்பு கூட்டுக்கு வந்து இது சூப்பராக இருக்கும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 o'clock. அப்போ வந்து ஒரு ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு அதை அப்படியே குடிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு 5:30 போல் நான் எனக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு 2 எடுத்துகிட்டு அது நல்லா தோல்லாம் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி போடுங்க. கரெக்டாக உங்களுக்கு ஒரு 5 minutesக்குள்ளே குக் ஆகிடும், நல்லா மாவு மாதிரி வந்துடும். அந்த டைமில் எடுத்து நல்லா அதை வந்து பிணைஞ்சு வச்சுருங்க, ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து ஒரே ஒரு வெங்காயம், அந்த வெங்காயத்தை வந்து பொடிசாக எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸே. சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கேரட் வந்து ஒரு கேரட் அதுவுமே நல்லா திருவி வச்சுருக்கேன், ஸோ அதையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதுக்கெலாம் தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க, கம்மியாக போட்டுட்டு அப்புறம் கூட செக் பண்ணிக்கலாம். கடலை மாவு வந்து பைண்டிங்க்காக நான் சேர்த்துருக்கேன், நல்லா அது பிடி கொடுக்கும்ல, அதுக்காக. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இருக்கக்கூடாது. நல்லா சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்டாக ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் ரோல் பண்ணி கட்லெட்டாக வீட்டில் செய்யலாம். பட் இது டயட் ஃபுட்டுன்றதுனால நான் வந்து தவாவில் வந்து போட்டு எடுக்க போகிறேன். லவ்வோட ஒரு ஷேப், என்னோடய குழந்தைங்களுக்காக ஹார்ட் இன் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கும் ஆளுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. அழகாக இருக்குல்ல, நிஜமாகவே இது சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டயட் ஃபுட்டில் நான் இதை வந்து வேறு மாதிரி செய்வேன், ஏர் ஃப்ரையரில் போட்டு செய்வேன். உங்களுக்காக ஸ்பெஷலாக இது மாதிரி பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பசங்களுக்கு மட்டும் ஆயில் ஊற்றிருக்கேன். எனக்கு அதுலேருந்து கொஞ்சம் ஏதாவது வந்தாலும் ஓகே தான், பட் எனக்கு சுத்தமாக அது வந்து ஆயில் பட வேணான்றனால பார்த்து பக்குவமாக எடுத்தாச்சு. கிறிஸ்பியாக ஒரு மாதிரி வரும், அந்த டைமில் எடுத்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கேர்ள்ஸ். பிளேட்டிங் பண்ணிடலாமா? பார்க்க எவ்வளோ பக்காவாக இருக்குல்ல. லைட்டாக நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லி 6th டேவும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சூப்பரான ஒரு டின்னர். எனக்கு மணி பார்த்திங்கன்னா இப்போ 6 o'clock ஆகுது. கரெக்டாக 1/2 மணி நேரத்தில் நான் பாதி ஃபுல்லாக வீடியோ எடிட் பண்ணி வச்சுட்டு டின்னர் மட்டும் கட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அது எடுத்துகிட்டு உடனே போஸ்ட் பண்ணுறது தான். அன்னன்னைக்கும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் என் கூட சேர்ந்தே ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி நான் 15 days விட மாட்டேன். வெயிட் லாஸ் பண்ணி எப்படியா இருந்தாலும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அந்த 50 பார்த்துடணும் அப்படின்றதுக்காக இருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நாளை சந்திப்போம். டாடா.